மலச்சிக்கல் முதல்ல ஏன் வருது அப்படின்னா பல காரணங்கள் சொல்லலாம். ஓகே, சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறது, காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்காம இருக்கிறது, நார்ச்சத்து உள்ள உணவுகள் சேர்த்துக்காம இருக்கிறது. நல்லா பாருங்க, சப்பாத்தி சாப்பிட்டு அடுத்த நாள் மலம் போகும்போது அந்த மலத்துல வந்து டிஃபரன்ஸ் தெரியும். அந்த தோல் மேல படும்போது அந்த மலம் வந்து ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிருது. ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும் போது உடல் சூடு மற்ற தொந்தரவுகள் எல்லாமே, மோஷன் ட்ரபிள் அதிகமாகிறது, இந்த எல்லா தொந்தரவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப பெருங்குடல்லையே வந்து மலம் வந்து ரொம்ப தங்கிருச்சு அப்படின்ட்டாங்கன்னா மருத்துவம் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியுமே ஒழிய மற்றபடி உணவு பழக்கத்துல வச்சு அவங்களால எதுவுமே கியூர் பண்ணவே முடியாது. வணக்கம் நேயர்களே, யோகா மீடியால இருந்து வசந்தி. நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சாரை சந்திக்க வந்திருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து அது சரியா நமக்கு வரலைனால நிறைய ப்ராப்ளம் வந்துடும். நம்மளால அன்றாட வேலைகளை செய்யவே முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் மலச்சிக்கல் ஏன் வருது அப்படிங்கிறதையும் உங்க சார்பா சார்கிட்ட நான் கேட்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பெண்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக வர்றது வந்து இந்த மலச்சிக்கல் சார். இந்த மலச்சிக்கல் மூலயமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த மலச்சிக்கலை வந்து வராம நம்ம எப்படி சார் தடுக்கலாம்? முக்கியமா வந்து மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா அது உணவு முறைகள் இது எல்லாமே நீங்க அப்படியே எங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். மலச்சிக்கல் முதல்ல ஏன் வருது அப்படின்னா பல காரணங்கள் சொல்லலாம். ஓகே, சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறது, ஓகே, காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்காம இருக்கிறது, நார்ச்சத்து உள்ள உணவுகள் சேர்த்துக்காம இருக்கிறது, உடம்புல தண்ணி டீஹைட்ரேஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சரியா சாப்பிடாம இருக்கிறது, அல்சர் வந்தவங்களுக்கும் மோஷன் ப்ராப்ளம் வரும், ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் மலம் போகிறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருங்குடல் இருக்கு இல்லையா, பெருங்குடல்ல வந்து மலம் அங்கேயே தங்கி நின்றும். இப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல கூடிய சத்த செரிச்ச குடல் அடுத்து சிறுகுடலுக்கு அனுப்பி அதுக்கு அடுத்து பெருங்குடலுக்கு அனுப்பும். சிறுகுடலுக்கு அனுப்பினா சத்தெல்லாம் உறிஞ்சப்படும். பெருங்குடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலத்தில் அதாவது மலமா மாறுறதுக்கு முன்னாடி அந்த நீரை வந்து வெளியெடுத்துரும். அந்த உணவுல கூடிய நீரை வெளியெடுக்கும். அப்போ அங்க போதுமான நீரே இல்லைங்கிறப்ப பெருங்குடல்லே மலம் தங்க ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது மலக்குடல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடு மாடு எல்லாம் சாணி போட்டுச்சுன்னா பாருங்க மேல சளி மாதிரி ஒரு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து அதனுடைய மலக்குடல் இருக்கக்கூடிய சளி சவுப்படலம், மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனஸ்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சுவர் தான் வந்து அந்த சளி மாதிரியான ஒரு அது வந்து என்ன பண்ணும்னா மழை வரும்போது அதை வலிக்கிட்டு வந்து வெளியே உணர்ந்து விடும் அங்க உள்ளது. இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா இப்ப நார்ச்சத்து மிக உணவுகள் சாப்பிட்றதுல டீஹைட்ரேஷன் வாழ்வியல் முறை கெட்டு போனதுனால அந்த சளி சவுப்படலமே சுத்தமா இருக்கிறது இல்ல. அங்க வந்து தோல்ல வந்து பட்டு வர மாதிரி ஆயிடுது மலம். அந்த தோல் மேல படும்போது அந்த மலம் வந்து ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிருது. ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும் போது உடல் சூடு மற்ற தொந்தரவுகள் எல்லாமே, மோஷன் ட்ரபிள் அதிகமாகிறது, இந்த எல்லா தொந்தரவும் ஃபீல் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா சூடு ஏறும், சாப்பிடுவாங்க ஆனா மலமே வெளியேறாது. அப்படிங்கிறப்ப அந்த மலச்சிக்கல் சார்ந்த தொந்தரவுகள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப அதை நாம சரி பண்றதுக்கான வழிகள்ல முக்கியமான வழி உணவு பழக்க வழக்கங்களை டோட்டலா மாத்தணும். இப்ப காலேஜ்ல டீ காஃபி குடிக்கிறது, இட்லி தோசை சாப்பிட்றது, குறிப்பா மலச்சிக்கல் இருக்கிறவங்க இட்லி தோசை சாப்பிட்டாங்கன்னா சுத்தம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மதியம் சாப்பாடு சாம்பார்னு பருப்பு சாம்பார், அப்புறம் காய்கறி பொரியல், புளி ரசம், தயிர், சாயந்தரம் ஆனா ஒரு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் நைட் ஆனா இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் தின்னா கண்டிப்பா அடைக்குமானா கண்டிப்பா அடைச்சிக்கும். கண்டிப்பா வந்து உள்ள போய் மலச்சிக்கல் ஏற்படுமானா 100% மலச்சிக்கல் ஏற்படும். சப்பாத்தி கூட சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல விளையுதா வெளியூர்ல விளையுதா? வெளியூர்ல தான். சப்பாத்தி வந்து உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய உணவு. குளிர் பிரதேசங்க இருக்கவங்களுக்கு கோதுமை விளையுதுன்னா அது சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு உஷ்ணம் கிடைக்கும், உடலுக்கு தேவையான உஷ்ணம் கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஹீட் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம இன்னும் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா மலச்சிக்கல் ஏற்படுத்தா செய்யும். நல்லா பாருங்க, சப்பாத்தி சாப்பிட்டு அடுத்த நாள் மலம் போகும்போது அந்த மலத்துல வந்து டிஃபரன்ஸ் தெரியும். மலம் போகும்போது அந்த மலத்துல கூடிய உஷ்ணத்தை உங்களால உணர முடியும். சோ அப்படிங்கிறப்ப சப்பாத்தி முதல்ல அவாய்ட் பண்ணணும், சாப்பிடக்கூடாது. அப்போ எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள், நீர் வடிவ உணவுகள், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மலச்சிக்கல்ல இருந்து வெளிவரதுக்கு. கஞ்சி வகைகளோ இல்ல கஞ்சி வடிச்ச அந்த கஞ்சி சாதம் வடிச்சாங்கன்னா அந்த கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கஞ்சி சாப்பிட்றது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் நம்ம அந்த கொய்யாக்காய், பப்பாளி, அப்புறம் நீர் சத்துள்ள அந்த தர்பூசணி, மாதுளை, இது முலாம்பழம், இந்த ஜூஸஸ் எல்லாம் அப்பப்போ குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்யோ சுத்தமா இருக்கணும். நல்லெண்ணெயா இருக்கணும். நெய்னா ஒரிஜினல் நெய்யா இருக்கணும். நெய்யா இருந்தாலும் அதுக்கு பேரு நெய். அப்ப அந்த நெய் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை உணவு பழக்கங்கள் என்டையர்ல எல்லாமே மாறி இருக்கணும்.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் கேட்டகரியில போனா கடுக்கலேயும் நிலவகை சூர்ணம் பொன்னாவரை சூர்ணம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே படிப்படியாக நம்ம உடம்பு கொண்டு வந்துடும். ரொம்ப முத்திருச்சு, நாள்பட்ட மலச்சிக்கல், ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப பெருங்குடல்லையே வந்து மலம் வந்து ரொம்ப தங்கிருச்சு அப்படின்ட்டாங்கன்னா மருத்துவம் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியுமே ஒழிய மற்றபடி உணவு பழக்கத்துல வச்சு அவங்களால எதுவுமே கியூர் பண்ணவே முடியாது. அதையும் ஓப்பனா சொல்லிடுறேன். நோய் ஆரம்ப நிலையில இருக்கிறதுக்கு தான் உணவு காப்பாற்றும், மிடில் ஸ்டேஜ்ல இருக்கிறது கூட உணவு ஓரளவுக்கு காப்பாற்றும், முற்று நிலையில இருக்கிறவங்களுக்கு உணவு எல்லாம் வேலை நடக்காது. அப்ப இதுக்கு என்னதான் சார் ரெமெடி? மருத்துவம் தான் இதுக்கு ஒரே வழி. ரொம்ப நோய் முத்திருச்சு அப்படின்னா, பெருங்குடல்லே மலம் தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவம் தான் ஒரே தீர்வு. இங்க வந்து நீங்க டயட்டா கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல சார்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை வந்து நீங்க ஏற்கனவே எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு கைட் பண்றீங்க. அதே மாதிரியே மலச்சிக்கலுக்கும் எங்களை அப்படியே கண்டினியூஸா கைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆன்லைன் வாட்ஸ்அப் கிளாஸா போட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமாங்க சார். அப்ப என்ன அப்படின்னா இங்க சிக்கல் என்ன தெரியுங்களா? மலச்சிக்கலை விட பெரிய சிக்கல் என்னன்னா தரமான உணவுப் பொருள் கிடைக்கிறது தான் பெரிய சிக்கலா இருக்கு. முதல் தரமான உணவுப் பொருளை கொடுக்கும் போது மட்டும்தான் நம்ம நீங்க கேட்கற எதிர்பார்க்கிற ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும். அப்போ பாரம்பரிய அரிசிகள், நாட்டு மாட்டு நெய், சுத்தமான மலை தேன், கடுக்காய் லேகியம், சுத்தமா தூய்மை, அதாவது டாக்டர் படித்த சித்த மருத்துவம் படிச்சவங்களே செய்யற மருந்துகள் இதெல்லாம். அது நாங்க செய்யற நிலாவரையை வச்சு செய்யற சுகபேதி சோர்ணம், திரிகுண எண்ணெய்ன்னு சொல்லிட்டு மலச்சிக்கலுக்கு கொடுக்குற ஒரு எண்ணெய் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்ளிமெண்ட் கேட்டகரி வந்து மாறி வரும். ஏன்னா இந்த கிளாஸ் நடத்த போறவங்களே பிஎஸ்எம்எஸ் முடிச்ச டாக்டர்ஸ் தான். இப்ப கிளாஸ் வந்து நாங்க அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க நேர்லயே வரலாம் சார்? நேர்லயே தாராளமா வரலாம். நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கவங்க நான் வந்து உணவு பழக்கங்கள் நான் கத்துக்கணும், கண்டிப்பா எனக்கு இந்த மலச்சிக்கலுங்க தொந்தரவே கூடாது, என் லைஃப் லாங் ஒரு நல்ல உணவு பழக்கத்தை கத்துக்கணும் அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் டயட் கிளாஸ் தாராளமா கலந்துக்கிட்டு கிளாஸ் கொடுத்து அவங்க கிட்டே கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட உணவு பழக்கங்கள் மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த பிரச்சனைல இருந்து படிப்படியா வெளியே வந்து இது 1 மந்த்துக்கான டயட் கிளாஸ். 1 மந்த் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா இதுவுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன அடுத்தது என்ன தொந்தரவு இருக்கு, அதுக்கான கேள்விகள், அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே தாராளமா வழங்கப்படும். இப்போ 1 மந்த்துக்கு ஃபீஸ் எவ்வளவு சார்? பர் மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா வருதுங்க. 300 rupees சார்ஜ் பண்றோம். அதுக்கு மேல உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ், இந்த கடுக்காய் லேகியம், அந்த சளிசவ படலத்தை உருவாக்கக்கூடிய அந்த மருந்துகள், இதெல்லாம் பாக்குறப்ப அந்த சப்ளிமெண்ட்ஸ் கேட்டகரி, நான் சொல்றது மருந்துகள் சப்ளிமெண்ட்ஸ் கேட்டகரி ரெண்டையும் சேர்த்து குறைஞ்சபட்சம் உணவுப் பொருள் இது சேர்த்து குறைஞ்சபட்சம் எப்படி மந்த்லி வந்து 3,000 to 4,000 வரும். ஏன்னா நான் ஓப்பனா சொல்லிடுறேன், தரமான பொருள் எதுவுமே விலை கம்மியில இல்ல. விலை கம்மியில இருக்கிற பொருள் சாப்பிட்டா தரம் இல்ல, வேலை செய்யாது. அதனால இதுதான் இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அங்க நம்ம சொல்றோம் இல்லையா, சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அங்க உள்ள வேலை நடக்கும். வெளியவும் மனம் வெளியேறி அவங்களும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வரதுக்கு இதுதான் வழி. எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான் வழி. சார் வந்துட்டு நமக்கு கிளாஸ் கொடுக்குறாரு, கூடவே வந்து ஆலோசனை கொடுக்குறாரு, ஃபுட்டு கொடுக்குறாரு. கம்பல்சரி வந்துட்டு இதுல லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்றாரு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்க சார் கொடுக்குற கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ண வேண்டாம், டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. நீங்க இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். சார் வந்து அப்பப்போ ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்பாரு, இதையும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னா ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சார் கொடுக்குற கிளாஸ்ல வந்து நீங்க கலந்துக்கோங்க. தேங்க்யூ.